இந்தியாவில் கிறிஸ்தவம் 2011 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் கிறிஸ்தவம் மூன்றாவது பெரிய சமயமாக கிட்டத்தட்ட 27.8 மில்லியன் அங்கத்தவர்களுடன் இந்திய மக்கள் தொகையில் 2.3% உள்ளது. கிறிஸ்தவத்தை இந்தியாவிற்கு தோமா திருத்தூதர் அறிமுகப்படுத்தினார் என்றும், தமிழகத்தின் முசிறி துறைமுகத்தை கிபி 52 வந்தடைந்தார் எனவும் நம்பப்படுகின்றது. ஆயினும் பொதுவான புலமையாளர்களின் கணக்குப்படி கிறிஸ்தவம் நிச்சயமாக கிபி 6ஆம் நூற்றாண்டிற்கு முன்பே அறிமுகப்படுத்தப்பட்டது என கருதப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் மொத்த மக்கள் தொகை 2,78,19,588 2011. குறிப்பிடத்தக்க மக்கள் தொகை கொண்ட பகுதிகள்: நாகாலாந்து 90%, மிசோரம் 88%, மேகாலயா 83.3%, கோவா மாநிலம் 25%, கேரளம் 18.4%, தமிழ்நாடு 6.2%, அருணாச்சல பிரதேசம் 30.3%, மேற்கு வங்காளம் 1%, மணிப்பூர் 41.3%. தொடக்க காலம்: உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற உயிர்த்த இயேசுவின் அறிவுரைக்கு ஏற்ப அவரது 12 திருத்தூதர்களில் ஒருவரான தோமா இந்தியாவுக்கு வந்து கிறிஸ்தவ சமயத்தை நிறுவினார் என பழங்கால வரலாற்று ஆவணங்கள் சான்று பகர்கின்றன. கிறிஸ்தவ ஆய்வாளர்களின் கருத்து மற்றும் மரபின்படி தோமா கடல் வழியாக பயணம் செய்து கேரளாவின் கொடுங்காலூர் கடற்கரைக்கு முசிறி துறைமுகம் கிபி 52ஆம் ஆண்டு வந்து இறங்கினார். மேற்கு கடலோர ஊர்களில் இயேசுவை பற்றி அறிவித்து 7 இடங்களில் திருச்சபையை நிறுவினார். பின்னர் கிழக்கு பகுதிக்கு வந்து சோழ மண்டல கடற்கரையில் நற்செய்தியை அறிவித்தார். சென்னை, மயிலாப்பூர் உள்ளிட்ட இடங்களில் பலரை கிறிஸ்தவர்களாக மனம் திருப்பிய அவரை கிபி 72 எதிரிகள் ஈட்டியால் குத்தி கொலை செய்தனர். தோமா தமிழகத்தில் கிறிஸ்தவ சமயத்தை நிறுவிய அதே காலத்தில் திருத்தூதர் பர்த்தலேமியு மும்பையின் கல்யாண் உள்ளிட்ட இடங்களில் இயேசுவின் நற்செய்தியை அறிவித்ததாக வரலாற்று பதிவுகள் உள்ளன. முதல் நூற்றாண்டில் இந்தியாவில் உருவான கிறிஸ்தவ சமூகங்கள் மற்றவர்களை மதமாற்றம் செய்ய ஆர்வம் காட்டவில்லை. இதன் காரணமாக இந்தியாவில் கிறிஸ்தவம் சில குடும்பங்களுக்குள் மட்டுமே முடங்கி கிடந்தது. கிபி 2ஆம் நூற்றாண்டில் மும்பைக்கு வந்த பர்த்தனேயுஸ் என்ற கிரேக்க அறிஞர் திருத்தூதர் பர்த்தலேமியுவால் உருவாக்கப்பட்ட கிறிஸ்தவ சமூகங்களை சந்தித்ததாக குறிப்புகள் உள்ளன. திருத்தூதர் மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் அவர்களிடம் இருந்ததாக பார்த்தனேயுஸ் எழுதி வைத்துள்ளார். இடைக்காலம்: கிபி 300 பசாரா ஆயரான தாவீது தென்னிந்திய பகுதிகளில் நற்செய்தி அறிவித்து பலரை கிறிஸ்தவர்களாக மனந்திருப்பியதாக சான்றுகள் உள்ளன. 345 கேரளாவின் திருவிதாங்கோட்டுக்கு 72 குடும்பங்களுடன் வந்த சிரிய நாட்டு வியாபாரியான தாமஸ் கானா என்பவர் சிரியன் கிறிஸ்தவ வழிபாட்டு முறைகளை கேரளாவில் அறிமுகம் செய்தார். இந்த குடும்பங்களை சேர்ந்தவர்கள் தெக்கும்பகர்கள் என்றும், திருத்தூதர் தோமாவால் கிறிஸ்தவர்களாக மாறியவர்கள் வடக்கும்பகர்கள் என்றும் தங்களை அழைத்துக் கொள்கின்றனர். சென்னை புனித தோமையார் மலை மீது 5ஆம் நூற்றாண்டு முதல் 8ஆம் நூற்றாண்டு முடிய சீரிய கிறிஸ்தவ துறவிகள் குழு ஒன்று வாழ்ந்ததாக தெரிகிறது. அவர்கள் தங்கள் வழிபாட்டுக்காக பயன்படுத்திய கற்சிலுவை தற்போதும் அங்குள்ள ஆலயத்தில் உள்ளது. தோமையார் சிலுவை என்று அழைக்கப்படும் இந்த சிலுவை கிபி 640ஆம் ஆண்டை சேர்ந்தது ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். கோட்டயத்தில் காணப்படும் கற்சிலுவைகளும் 7ஆம் மற்றும் 8ஆம் நூற்றாண்டுகளில் இந்தியாவில் கிறிஸ்தவம் இருந்ததற்கான சான்றுகளாக உள்ளன.
பெர்சியா நாட்டு ஆயர்கள் 2 பேர் 9ஆம் நூற்றாண்டில் கொல்லத்தில் திருச்சபையை வளர்த்தது குறித்த செப்பு ஆவணங்கள் நமக்கு கிடைத்துள்ளன. கேரளாவின் மலபார் பகுதிகளில் 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களை ஒரு கிறிஸ்தவ அரசர் ஆட்சி செய்ததாக சிரியா நாட்டை சேர்ந்த வணிகர்களின் குறிப்பில் காணப்படுகிறது. 1295ஆம் ஆண்டு இந்தியாவில் பயணம் செய்த இத்தாலி நாட்டவரான மார்க்கோ போலோ மயிலாப்பூரில் இருந்த கிறிஸ்தவர்கள் மற்றும் தோமாவின் கல்லறையை பற்றி குறிப்பு எழுதி வைத்துள்ளார். 1305இல் இந்தியாவில் தங்கியிருந்த ஜான் மோந்தே என்ற கிறிஸ்தவ குரு மயிலாப்பூரில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் மற்ற மதத்தினரால் துன்பத்துக்கு ஆளானதாக தமது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். 14ஆம் நூற்றாண்டில் கன்னியாகுமரியில் கிறிஸ்தவ ஆலயம் ஒன்று இருந்ததாக முட்டம் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு சான்று பகர்கிறது. 1321இல் ஜோர்டான் கட்லானி என்பவர் தலைமையில் 5 கிறிஸ்தவ குருக்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் கிறிஸ்தவ சமயத்தை பரப்பும் பணியை தொடங்கினர். பின்னர் கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலங்களுக்கும் அவர்களின் பணி விரிவடைந்தது. நவீன காலம் 1510இல் கோவாவை கைப்பற்றிய போர்ச்சுகீசியர் அங்கு கிறிஸ்தவ சமயத்தை பரப்பும் பணியில் தீவிரம் காட்டினர். 1535ஆம் ஆண்டு முத்துக்குளித்துறை பகுதியை சேர்ந்த மீனவர்கள் கிறிஸ்தவர்களாக மனம் திரும்பினர். 1542இல் தமிழகத்துக்கு வந்த புனித பிரான்சிஸ் சேவியர் தென் கடலோர பகுதிகளில் கிறிஸ்தவத்தின் வளர்ச்சியை விரைவுபடுத்தினார். 16ஆம் நூற்றாண்டில் கத்தோலிக்க குருக்களின் முயற்சியால் மத்திய இந்தியாவில் கிறிஸ்தவ சமயம் நிறுவப்பட்டது. முகலாய பேரரசர் அக்பரின் ஆதரவுடன் டெல்லி, ஆக்ரா, பாட்னா போன்ற பகுதிகளிலும் அவர்கள் இயேசுவின் நற்செய்தியை அறிவித்தனர். இதனிடையே புனித அருளானந்தர், அருளாளர் தேவசகாயம் பிள்ளை ஆகியோர் தமிழகத்தில் மறைசாட்சிகளாக கொல்லப்பட்டனர். கிழக்கு இந்தியாவில் தொடங்கப்பட்ட வங்காள மிஷன் மூலம் ஹூக்ளி உள்ளிட்ட பகுதிகளில் கிறிஸ்தவம் பரவியது. 18ஆம் நூற்றாண்டில் லூத்தரன் மற்றும் ஆங்கிலிக்கன் சபைகளை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் இந்தியாவில் மறைபரப்பு பணியை தொடங்கினர். 1837இல் தமிழகத்தில் தொடங்கப்பட்ட புதிய மதுரை மிஷனால் கத்தோலிக்க திருச்சபை விரைந்து வளர்ந்தது. அதே காலத்தில் கால்டுவெல் உள்ளிட்டோரின் முயற்சியால் பிற கிறிஸ்தவ சபைகளும் வளர்ச்சி கண்டன. கிறிஸ்தவர்களின் சேவையால் கவரப்பட்ட வடகிழக்கு இந்திய பழங்குடி மக்கள் பெரும்பாலானோர் 19ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவத்தை ஏற்றனர். ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்கும் குழுக்கள் மூலம் இந்தியாவில் கிறிஸ்தவம் இன்றும் வளர்ந்து வருகிறது. மக்கள் தொகை கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை 2011. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 2,78,00,000 கிறிஸ்தவர்கள் இந்தியாவில் உள்ளனர். இது இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் 2.3% ஆகும். இவர்களில் பெரும்பான்மையாக லத்தீன், ஜீரோ மலபார், ஜீரோ மலங்காரா வழிபாட்டு முறைகளை உள்ளடக்கிய 1,79,00,000 கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் உள்ளனர். எண்ணிக்கையில் 2வது இடத்தில் சீர்திருத்த திருச்சபையினரும் 3ஆம் இடத்தில் கிழக்கு மரபு வழி திருச்சபையினரும் உள்ளனர். நாகாலாந்து, மிசோரம், மேகாலயா, மணிப்பூர் ஆகிய வடகிழக்கு மாநிலங்களில் கிறிஸ்தவம் பெரும்பான்மை சமயமாக உள்ளது. அருணாச்சல் பிரதேசம், ஆந்திர பிரதேசம், கேரளா, தமிழ்நாடு, கோவா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க அளவு கிறிஸ்தவர்கள் வாழ்கின்றனர். நாம் ஜெபம் செய்வோம். பிதாவாகிய தேவனே, இந்திய தேசத்தில் கிறிஸ்தவம் புனித தோமா அப்போஸ்தலர் மூலமாக அப்பா அறிவிக்கப்பட்டதற்காக நன்றி அப்பா. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு உம்முடைய சீடர்களில் 12 பேர்ல ஒரு நபரை நீர் தேசத்திற்கு நீர் அனுப்பினீர். அந்த அன்பிற்காக நன்றி அப்பா. இந்த கிழக்கிய நாடுகளை குறித்த பாரத்தை அவர்களுக்கு உள்ள வைத்து அவர்களை நெடுந்தூர பயணத்திற்கு பிறகு இந்திய தேசத்தில் வந்து கால் பதித்து
முதலாம் நூற்றாண்டு முதல் இந்நாள் வரையும் அநேக மிஷனரிமார்கள் மூலமாக சுவிசேஷத்தை அறிவிக்கச் செய்தீர். பிற தேசத்திலிருந்து வந்த ஒவ்வொரு மிஷனரிகளுக்காக, அவர்கள் பணிக்காக தேவாதி தேவனையும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அவங்களுடைய அப்பா கடினமான முயற்சிகள் மொழியை கற்றுக்கொண்டு அப்பா அதன் பின்பு இந்திய தேச மக்களுக்கு அவங்க ஆண்டவர் கிறிஸ்துவை கொடுத்திருக்காங்க, கல்வியை பயிற்றுவித்திருக்காங்க, அவங்களை ஒழுங்குபடுத்தியிருக்காங்க, அநேக மூட பழக்க வழக்கங்களில் இருந்து இந்திய தேச மக்களை விடுவித்திருக்காங்க. அவர்களும் கூட கல்வி கற்று உயர் நிலைமை அடைவதற்கு ஏற்ற தாழ்வுகளை களைந்து தேவநீர் செயல்படுத்தி இருக்கீங்க. அதற்காக நன்றி அப்பா. அப்பா, உலகத்தை ஆண்ட ஆங்கிலேயர்கள் மூலமாக கிறிஸ்தவம் இந்திய தேசத்திற்குள்ளாக வந்ததற்காக, அந்த மிஷனரிகள்மார்கள் மூலமாக இந்திய தேசத்திற்குள்ளாக கிறிஸ்தவம் வந்தபடியால் நன்றி அப்பா. அநேகருடைய முயற்சியினால், அநேகருடைய கண்ணீர் ஜபத்தினால், அநேகருடைய தியாகத்தினால் கட்டப்பட்ட இந்திய திருச்சபைகள் இன்னும் வலுவடையவும், இன்னும் அன்றுவரை மேன்மை அடையவும், இன்னும் எழுப்புதல் அடையவும் தேவனாகிய கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, இந்திய தேசம் எங்கிலுமாய் பரவி கிடக்கிற திருச்சபைகள் இன்னும் ஆயிரமாய் லட்சமாய் கோடியாய் பெருகும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். இன்னும் எங்கெல்லாம் சபைகள் இல்லாதபடி இருக்கிறதோ அங்கேயெல்லாம் சபைகள் உண்டு தக்கதாக தேவன் அனுக்கிரகம் பண்ணும் அப்பா. தகப்பனே, நலிவடைந்திருக்கக்கூடிய சபைகள், பலவீனப்பட்டு இருக்கக்கூடியதான சபைகள், ஆண்டவரே மங்கி போயிருக்கிறதான சபைகளுக்குள்ள உயிர் மீழ்ச்சியை தேவனாகிய கர்த்தர் நீர் அனுப்பும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். உயிர் மீழ்ச்சியை தேவனீர் கட்டளை இடும் அப்பா. உயிர் மீழ்ச்சியை தேவனீர் கட்டளை இடும் அப்பா. ஒரு உயிர் மீழ்ச்சியை தேவனீர் கட்டளை இடும் அப்பா. அப்படி செய்கிற அன்பிற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்திய தேசத்துல ஆண்டவர் எத்தனையோ தியாகம் ஐயா, எத்தனை தியாகத்தின் நடுவில் எத்தனையோ இரத்த சாட்சிகளாக மறித்த நிலையில் கிறிஸ்துவம் பரவி இருக்கிறது. கிறிஸ்தவ மொழிகளிலே அநேக மொழிகள் ஆண்டவரே அப்பா நீர் வேதத்தை மொழிபெயர்க்க செய்த அன்பிற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்தியர்கள் ஆண்டவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளவும், பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளவும், சபைகள் ஸ்தாபிக்கப்படவும், ஊழியர்கள் எழும்பவும், அநேக விதமான நன்மைகள் ஜனங்களுக்கு, படிப்பு உதவிகள், பல்வேறு விதங்களில அப்பா உதவிகள் ஜனங்களுக்கு, இந்திய தேச மக்களுக்கு கிடைக்க தேவன் அனுக்கிரகம் செய்த அன்பிற்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு கொடான ஒரு ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். இப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் இந்திய தேசத்தில் இன்னும் அப்பா கிறிஸ்தவம் வேரூன்ற போவதற்காக, வருகைக்கு முன்பாக இந்தியர்கள் கர்த்தருடைய ஜனமாய் மாறப்போவதற்காக, ஒரு எழுப்புதல் அக்கினி இந்திய தேசத்தில் போடப்பட போவதற்காக, ஒரு பெரிய சரித்திர மாற்றம் நிகழப்போவதற்காக, சரித்திரம் இந்திய தேசத்தில் ஒரு சரித்திரம் படைக்கப் போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களிலே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.